Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு July 3rd and 4th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. And further RBI circulars related நிறைய questions வந்துட்டே இருக்கு. We are getting ready. Actually with proof ஓட காட்டணும்னா we are planning this RBI circular right from March month. ஸோ அப்போலேருந்தே பண்ணலாம், தனி செக்ஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப்லாம் வச்சு we are planning. பட் யா உங்களுக்கும் அதை சொல்லணும் இல்லை, that's it with அது சூன் உங்களுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அது தனியாக ஒரு செக்ஷனாகவோ இல்லை அடிஷன் டு த பண்டிலாவோ கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அது மார்ச் மந்த்லேருந்து நாங்கள் பிளான் பண்ணது, திடீர்னு இப்போது டியூ டு மை பர்சனல் கமிட்மெண்ட் ஐ குடன்ட் கிவ் மை ஃபுல்லஸ்ட் ஹியர். I'll be back by the end of this month. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்குள்ளே we will do something, we are planning to do something. And உங்களுக்கு ஒருவேளை இந்த எக்ஸாம் சீசனில் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேக் யூஸ் ஆஃப் இட். பண்டில் அப்பப்போ டைம் டு டைம் ஆஃபரில் போட்டுட்ருக்காங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். யூனோ மற்ற சேனலுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ ஹாவ் பர்சனலி நிறைய ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் இன்னும் கிளியர் பண்ணலன்னு கேட்காதீங்க. that 1% luck is not by my side. Probably in the வருஷம் I hope I'll clear. So I do have experience. ஒரு சர்க்குலரை ஓப்பன் பண்ணி I can see okay என்ன இந்த சர்க்குலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ டூ ஆல்சோ டேக் ஹெல்ப். இப்போ நம்மளே படிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு டைம் இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க, இதுவரையும் பேங்க் எக்ஸாம் மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே நான் பார்த்ததில்ல அவுட் சைட் த பேங்க் எக்ஸாம், லைக் இந்த எக்ஸாம் சைக்கிளில் வரும் இல்லையா, IBS எக்ஸாம் தவிர்த்து வேறு எதுவும் நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு யூ ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதிலே மந்த்லி புல்லட்டின்ஸ்லாம் ரீட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். தட் ரெகுலேட்டரி பாடிஸில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக IBPS எக்ஸாம்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ஆர்ஆர்பிக்கு செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் லாஸ்ட் இயர்லேருந்து சொல்லிட்டு இருந்ததுனாலையோ என்னவோ லிவின் அண்ணாவும் அது கொஞ்சம் கேட்டு ஓகே அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு RBI இதுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வி எக்ஸ்ப்ளோர்ட் எவ்ரி திங். நான் சொன்னேன் எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வி கேம் டு அ கன்க்ளூஷன். வி தாட் ஆஃப் லான்ச்சிங் இட். பட் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது எப்போ நம்மளை ஆட்படுத்தி கூட்டிகிட்டு போகும்னு தெரியாது. நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருப்போம், பட் அது வேறு ஒன்று நடக்கும். ஸோ ஐ வாஸ் நாட் இன் அ ஸ்டேட் நவ். ப்ராபப்ளி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் தட் ஐ வில் செட்டில் டவுன். ஆஃப்டர் 21 of July ஐ வில் பி நார்மல்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஸோ. இதெல்லாம் நான் சொல்லணும், செப்பரேட் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஐ டென்ட் ஹாவ் டைம். நான் இந்த டெய்லி சிஏவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் சம்டைம்ஸ். ஸோ யா ஐ வில் பி நார்மல். மோஸ்ட்லி நீங்கள் ரீட் பண்ணால் புரியிற நியூஸஸை விட்டுட்டு எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது, அதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற இப்போ இந்த ஒரு மாதிரி ஒரு 4 to 5 பேஜஸ்க்கு நியூஸ் இருக்கா, இதையும் தாண்டி சில எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிற நியூஸஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தட் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் தட் இஸ் த பாயிண்ட் ஹியர் இல்லையா. ஸோ அது தவிர்த்து நீங்கள் இது நான் விட்டுருக்கேன், இதில் நான் சொல்லாமல் விட்டுருக்கேன் அப்படின்ற நியூஸ் எல்லாம் என்னென்னா ரீட் பண்ணால் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட் எல்லாமே அந்த பேஜ்லேயே இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறது வில் பி இன் த வீடியோ. ஸோ டோன்ட் டேக் மச் சீரியஸ்லி. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ், நான் விட்ட நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத நியூஸ்ன்னு நினச்சிடாதீங்க. எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுறது மட்டும்தான் ஐ எம் கிவிங் இட் ஹியர். ஸோ ஐ திங்க் இது போதும். ஒரு 2-3 நாளைக்கு ஏன் இப்படி போடுறேன் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யா கெட்டிங் இன்சைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, PM சூர்யா கர் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட நிறையா இந்தியாவில் சோலார் எனர்ஜி நிறையா இருக்குது. ரெனியூவபிள் எனர்ஜியோட டார்கெட்டுமே நம்ம NDCயில் சொல்லியிருந்தோம். தட் வி வில் அச்சீவ் இட் பை 2030 அப்படின்னு சொல்லிட்டு 500 gigawatt ரெனியூவபிள் எனர்ஜியிலேருந்து மட்டுமே சோர்சஸ் வில் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மேஜராக நம்ம பார்க்குறது சோலார் பவர். பிகாஸ் தட்
is available easily for us and அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போது அந்த ஸ்கீம்ஸை யூஸ் பண்ண ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன்ஸை அதிகமாக யூஸ் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குஜராத் தான். ஸோ இதில் குஜராத் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஆக்சுவலாக இதில் வந்து டாப் 5 இருக்காது. குஜராத் தான் வந்து குஜராத் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். 3.73 lakh இன்ஸ்டலேஷன்ஸ் நடந்திருக்கு. மகாராஷ்டிரா செகண்ட் பொசிஷன் 2.22 lakh. தேர்ட் வந்து யூபி 1.52. இது வந்து ஏன் நான் பிக்சர் எடுத்துகிட்டு வரலைன்னா எதுவும் காப்பிரைட்ஸ் வந்துடுமோன்னு பயம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ பிஐபியில் இருந்தால் கூட we can have இது அந்த பிக்சர் அப்படியே வச்சுக்கலாம். பட் இது எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு தான் ஐம் கிவிங் இட் த டேட்டா ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, யூபி, கேரளா, ராஜஸ்தான். அந்த எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் இன்ஸ்டலேஷன் நடந்திருக்கு சோஃபார் இருந்திருக்கு. சரி, சூரத்லேயே எந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் பேசிஸில் டாப் 5 யார் அப்படின்னு பார்த்தா சூரத், செகண்ட் வந்து அகமதாபாத், தேர்ட் வந்து ராஜ்கோட், ஃபோர்த் வந்து வடோதரா, ஃபிஃப்த் வந்து மெஹசானா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கான். ஸோ இதுதான் வந்து டாப் 5 districts in Gujarat to have solar rooftop installations according to the PM Surya Ghar Mufti Yojana. ஸோ அந்த ஸ்கீமை நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ 3.73 lakh rooftop solar systems வந்து அண்டர் த ஸ்கீம் which is 32% of the national share குஜராத்தில் மட்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் ஸ்கீம் இஸ் லாஸ்ட் இயர் February 2024 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். அந்த February பட்ஜெட்டில் இன்டர்ம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ ரூஃப் டாப்பில் சோலார் சிஸ்டம், ஏன்னா பல்காக ஒரு இடத்துல சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த சிலிக்கான் பேனல் வச்சோம் அப்படின்னா அந்த இடம் யூசேஜஸ் நாட் நம்ம அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியல, வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியல. நிறைய இடங்களில் வந்து பிளேசஸை ப்ரொக்யூர் பண்ணி இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் எல்லாம் வச்சாங்க. பட் தட் இஸ் நாட் இன் குட் கண்டிஷன். அண்ட் நிறைய கிரிட்டிசிசமும் இருக்குது. பிகாஸ் நிறைய வில்லேஜஸ்லாம் வந்து ட்ராப் ஆகிருக்கு இன் பிட்வீன் தீஸ் கைண்ட் ஆஃப் சோலார் பேனல்ஸ்க்கு நடுவில். நிறைய பேரோட லைவ்லிஹுட்லாம் மாறிடுச்சு அப்படின்ற போது சரி ஆல்டர்னேட்டிவாக சோலார் ரூஃப்டாப் சோலார் சிஸ்டம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எந்த பில்டிங்க்கு தேவையோ அந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்பில் நம்ம சோலார் பேனல் வச்சுக்கலான்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இன்சென்டிவ் சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்து லான்ச் பண்ணது தான் இந்த ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஸ்டேட் வந்து குஜராத். தென் வந்து ஆர்பிஐ டிரெக்டட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் சைபர் ஃப்ராட் நிறையா இப்போ இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்டகிரேட் பண்ணுங்கள் உங்களோட சிஸ்டமோட அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டரை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அண்டர் ஆர்பிஐ ஹேவ் டு இன்டகிரேட் தேர் சிஸ்டம் வித் இந்த பர்டிகுலர் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டரோட இன்டகிரேட் பண்ணணும். இது வந்து டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆஃப் டிஓஐடி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரியல் டைம் ஃப்ராட் அசஸ்மெண்ட் வந்து பண்ண முடியும் மொபைல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி. ஏன்னா மொபைல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ அதிகமான ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நடக்குது. சைபர் எனேபிள்டு ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் எல்லாம் மொபைல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் வந்து ரிஸ்க் பேஸ்டு மெட்ரிக் ஒன்று இருக்குது. இதில் மீடியம், ஹை அண்ட் வெரி ஹை அப்படின்னு 3 விதமாக நம்பர்ஸை வந்து பிரிச்சிடும் இந்த டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இவங்க கண்டுபிடிச்சிருக்க ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஸோ இதை பொறுத்து பேசிஸ் ஆன் தேர் அசோசியேஷன் வித் த ஃபினான்ஷியல் ஃப்ராடை பொறுத்து இது கிளாஸிஃபை பண்ணிடுமா, அதை பொறுத்து அவங்களோட நம்பரை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த நம்பர் புதுசாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னா we can report those number too. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்கே ரிப்போர்ட் பண்ணலாம்? இந்தியாவோட I4Cன்னு ஒன்று இருக்குது, இந்தியாவோட சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். அதே மாதிரி இதில் வந்து சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, NCRP. அதன் மூலயமா இவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் நம்ம. ஆல்சோ சக்ஷு போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆல்ரெடி நான் நடத்தியிருக்கேன். சக்ஷு போர்ட்டல் மூலயமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் லான்ச் பண்ணுது. அதுலேயும் we can ஃபைல் த சைபர் ஃப்ராட்.
அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் இதிலிருந்தெல்லாம் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டருக்கு டேட்டா சோர்ஸாகவே இந்த என்சிஆர்பிஐ போர்ட்டல், சக்ஸு போர்ட்டல், அதுக்கப்புறம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவேளை ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து இதுலேருந்து ஷேர் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து டேட்டா சோர்ஸாக இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டருக்கு இருக்கும். அண்ட் இது எல்லா பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், யூபிஐ ப்ரொவைடர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கணும். ஸோ தேட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கலாம். நம்பர் பேஸ்டு இல்லை மொபைல் நம்பர் பேஸ்டு சைபர் ஃப்ராட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளைனிங் ஆர் டிலேயிங் சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் கம்மியாகும். சைபர் கஸ்டமர் அலர்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஆல்சோ வெரிஃபிகேஷன் மெஷர்ஸ்மே வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏபிஐ பேஸ்ட் இன்டகிரேஷன். ஸோ ரியல் டைம் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும் பேங்க்ஸ்க்கும் டிஓடிஸ்க்கும். ஸோ டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா. ஸோ தேட் த மொபைல் நம்பர் ரெவோகேஷன் லிஸ்ட்டு MNRLன்னு ஒன்று இருக்கும். ஐ திங்க் எங்கேயும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மொபைல் நம்பர் ரெவோகேஷன் லிஸ்ட். இதில் என்னென்னா டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் டீஆக்டிவேட்டட் லிங்க்டு டு த சைபர் கிரைம் ஆர் ஐடென்டிட்டி மிஸ்யூஸ்னால இந்த நம்பர்லாம் டீஆக்டிவேட் பண்ணியிருக்கோன்ற லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஓடி. ஸோ அதை வந்து பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட இன்டகிரேட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா தே வில் ஆல்சோ ஃபைண்ட் அந்த நம்பரை எந்த பேங்க் அக்கௌண்ட் இன்டகிரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே மைட் ஃபைண்ட் த பர்சன் டு. ஸோ இதன் மூலியமாக ஆல்ரெடி இன்டகிரேட் ஆன என்டிட்டிஸான ஃபோன்பே, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பேடிஎம், இந்தியா போஸ்ட் பேங்க் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இது கூட இன்டகிரேட் ஆகிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி கிரிட்டிக்கல் இன்டர்ஃபேஸ் ஆன யூபிஐ எக்கோசிஸ்டமையும் இதில் மோஸ்ட் ப்ரிஃபர்டு பேமெண்ட் மோடுன்றதுனால அதையும் இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் வில் ப்ரிவென்ட் ஃப்ராட். கஸ்டமர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சிஸ்டமும் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்தியாவில். ஸோ திஸ் இஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐயோட நியூ ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் ஆன் லோன்ஸ் டிரெக்ஷன் 2025 எப்போலேருந்து அப்ளிகபிள்னு கேட்டிருக்காங்க. Jan 1, 2026லேருந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ வாட் இஸ் திஸ் ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் ஆன் லோன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இந்த டிரெக்ஷன் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. இந்த டிரெக்ஷனில் நியூ ரெகுலேட்டரி டிரெக்ஷன்ஸ் வந்து என்ன புதுசாக சொல்லியிருக்கு அப்படின்னா ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ்க்கு ஏதாவது பெனால்ட்டி போடுறாங்க ஆன் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் டு த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னா அதை வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க ஆர்பிஐ. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ இனிமேல் யூ ஷுடன்ட் டூ தேட் அப்படின்னு சொல்லி இந்த கைட்லைன்ஸில் ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் அப்படின்னா ஒரு நியூ கைட்லைன்ஸ் வந்து ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீபேமெண்ட் பண்ணாங்க ஒருவேளை அப்படின்னா ஆன் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எம்எஸ்எம்இஸ்க்கு கொடுத்துருக்க லோன்ஸில் ப்ரீபேமெண்ட் பண்ணாங்கன்னா அதை ப்ராஹிபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் ப்ரீபேமெண்ட் அப்படின்னா தேர் இஸ் அ ப்ராசஸ் வேர் ஒரிஜினலி ஷெட்யூல்டு டியூ டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எஸ்எம்இ வந்து ஒரு லோன் வாங்குகிறாங்க. ஒரு எம்எஸ்எம்இ சம் இண்டிவிஜுவல் ஒரு லோன் வாங்குகிறாங்க. அந்த லோனுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்போ ரேட் என்னவோ அதோட 2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வச்சுருக்காங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் ரேட். ஸோ இந்த அவங்க கொடுக்குற லோன் வந்து ரெப்போவோட பெக் பண்ணியிருக்கு. ஒரு ஃப்ளோட்டிங் ரேட்டாக கூட இருந்துட்டு போட்டோம். நம்மளோட பிஎஃப் ஆர் சேவிங் ஸ்கீம்ஸ் நிறையா ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு ரேட் வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ ஃப்ளோட்டிங் ரேட் தான். அது கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ அந்த டென்யூர் வந்து எப்போ முடியுதுன்னு இருக்கும். சம் 2 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 இயர்ஸ்க்கும் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் தான் வச்சுருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் வரையும் இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டில் என்னவா இருக்கோ அது சேஞ்ச் ஆக தே ஹேவ் டு பேன்னு வச்சுப்போமே. அப்படி இல்லாமல் 2 இயர்ஸ் 2027 தான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்குது. 2025 வாங்குறது. ஆனால் 2026 அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வருது, ஒரு நல்ல ஆர்டர் வருது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எம்எஸ்எம்இ வந்து சரி முன்னாடியே பே பண்ணலாம், ப்ரீபேமெண்ட் பண்ணிடலாம், பே ஆஃப் பண்ணிடலாம் லோன் எல்லாத்தையும். ஸோ பார்ஷியலாகவோ ஃபுல்லாகவோ பிஃபோர் த ஒரிஜினல் டியூ டேட் 2027 முன்னாடியே தே ஆர் பேயிங் இன் பார்ட் பேமெண்ட் ஆர் ஃபுல் பேமெண்ட், ரெண்டில் எது வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் நோ. ஃப்ளோட்டிங் ரேட் உள்ள லோன்ஸுக்கு
ப்ரீபேமெண்ட் இஸ் நாட் அலவுட், லெவி சார்ஜ் அண்ட் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் அண்ட் திஸ் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தான் இந்த டிரெக்ஷன் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் ஆன் லோன் டிரெக்ஷன் 2025 வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னால் அந்த டிரெக்ஷனை டவுன்லோட் பண்ண முடியல. ஐ டோன்ட் நோ வை. இது டவுன்லோட்னு கொடுத்தா சம் எரர் காட்டுது. ஸோ திஸ் இஸ் டிரெக்ஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீபேமெண்ட் சார்ஜஸோட டிரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து January 1st 2026 அவைலபிளாக இருக்கும். விச் இஸ் இங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வெயிட், January 1st 2026 அப்புறம் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ, ஸோ இட் வில் கம் இன் டு எஃபெக்ட் ஆன் ஆல் லோன்ஸ், ஃப்ளோட்டிங் ரேட் சார்ஜஸ் உள்ள லோன்ஸ் sanctioned or renewed from January 1st 2026 இந்த framework will be eligible. இதை இஷ்யூ பண்ணது July 2nd அப்போவே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் அந்த நான் பிஸ்னஸ் லோன்ஸ் வாங்கினா மட்டும்தான் that will be applicable. So any floating rate loans taken by an individual, அந்த இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், அது வந்து பிஸ்னஸ் MSME பிஸ்னஸ் ஓனர்ஸாக கூட இருக்கலாம். பட் அது வந்து அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அவங்க வாங்கியிருக்கக்கூடாது. with or without co-borrower will not incur any payment charges வந்து அவங்களுக்கு கிடையாது. அண்ட் நோ பார்ஷியல் ஆர் ஃபுல் ஃபோர்க்ளோஷர், அதாவது ப்ரீபேமெண்ட் பண்ண முடியாது. நோ பெனாலிட்டி அண்ட் நோ லாக்இன் பீரியட், இது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ளோட்டிங் ரேட் பிஸ்னஸ் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் MSMEஸ்க்கு கமர்ஷியல் பேங்க்ஸ், NBFCs கொடுக்கலாம். இது எல்லாமே கொடுக்கலாம். யாரெல்லாம் அப்ளிகபிள்ன்றதும் இருக்குது. இங்கே அவங்க கொடுக்கல பிகாஸ் ஐ couldn't download that notification. wait, let me show you that. ஓகே, இங்கே வந்து second Roman number தெரியுதா? This is the one. For all the loans granted for business purpose to individuals and MSMEs with or without co-obligation, business purpose-க்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டிரெக்ஷன் யாருக்கெல்லாம் பொருந்தும், ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் உள்ளவங்களுக்கு அப்படின்னா for all loans granted for the purpose other than business to the individuals with or without obligators, regulated entity shall not levy payment charges. பண்ணக்கூடாது. எல்லா லோன்ஸ் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஒருவேளை அதே மாதிரி கொடுத்தாங்க ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் MSMEஸ்க்கு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடிங் த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரெகுலேட்டட் RRBs, லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், இவங்களெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு டயர் 4 UCBs இருக்கிறாங்க இல்லையா, அதில் 4 டயர் இருக்குது. அதில் டயர் 4 UCBs மட்டும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ மித்த 3 UCBஸ்க்கு இன்க்ளூஷன் இல்லை. அண்ட் NBFCலேயே அப்பர் லேயரில் உள்ள NBFCஸ்க்கு மட்டும்தான் அலவுடு. அண்ட் ஆல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஷேல் அண்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து எந்த ப்ரீபேமெண்ட் சார்ஜஸும் வாங்கக்கூடாது. ஸோ அதை தவிர்த்து இருக்கிற மிச்சம் எல்லாமே வந்து ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இங்கே கொடுத்துருக்க டயர் 4 ப்ரீமியம் UCBs ஆர் எக்ஸ்க்ளூடட் RRBs, லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் கொடுக்க முடியாது தான். பட் அந்த குட்டி குட்டி கமர்ஷியல் இதுக்கு கொடுக்குறாங்கன்றதுனால தே ஷுடன்ட் ஆல்சோ லான்ச் லெவி த ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ். ஏன்னா NBFCஸ்லேயே அப்பர் லேயரில் இருக்கவங்க தான் கொஞ்சம் சேஃபஸ்ட் ஒன். they will have upper layer இருக்கவங்களுக்கு they will have certain kind of rules and regulations which are not there for middle layer and lower layer, base layerல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்டில் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், டயர் 3 UCBs, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ், சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் NBFCஸ்லேயே மிடில் லேயரில் அவங்களும் they shouldn't levy the prepayment charges on loans with sanctioned amount up to 50 lakh. So 50 lakhக்கு மேலே போச்சுன்னா they can levy the prepayment charges. ஸோ அதாவது முன்னாடியே லோனை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபைன் பெனால்ட்டி மாதிரி சார்ஜ் போடுவாங்க இல்லையா, அதை போடலாமா வேணாமான்றதை டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொன்னாங்கன்னா டயர் 4 UCBs, commercial banks excluding the SFBs, RRBs, LABs and all India financial institutions, NBFCஸ்லேயே அப்பர் லேயர் இவங்கெல்லாம் சார்ஜ் போடவே கூடாது.
சரி இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணவங்கெல்லாம் ஒருவேளை சார்ஜ் போட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா 50 lakh வரையும் போடாதீங்க, சார்ஜ் பண்ணாதீங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா போடுங்க. திஸ் மீன்ஸ் தட் ஒருவேளை இந்த 50 lakhக்குள்ளே வாங்குகிற ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கே வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப எஸ்எம்இஸ், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்காரவங்க தான். அவங்க வந்து ரொம்ப சின்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தான் வாங்குகிறாங்க. அவங்களே முன் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணுறாங்கன்ற போது தே ஆர் இன் நீட். ஸோ ஏதோ ஒரு விகரஸாக அவங்களோட சேவ் பண்ணி கூட அவங்க வந்து அந்த 50 lakh கட்டணும்னு நினைக்கலாம். அவங்கக்கிட்ட ப்ரீபேமெண்ட் சார்ஜ் வேலை எக்ஸ்ட்ராவாக போட்டு அந்த பேர்டன் அவங்க மேலே போட வேணாம். ஸோ ஒருவேளை யாராவது 50 lakh அண்ட் அபவ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சார்ஜ் போடுங்க முன்னாடியே லோனை க்ளோஸ் பண்ணுறதுனால. பட் இவங்களுக்கு போடாதீங்க. இவங்கெல்லாம் வந்து குட்டி பாரோவர்ஸ். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளவும் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த மெயின் டீல். த டிரெக்ஷன் ஆன் த பேராகிராஃப் அப்படின்னு இதெல்லாம் இருக்கும். தட் இஸ் the மினிமம் லாக்இன் பீரியட்லாம் தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் எய்தர் இன் பார்ட் ஆர் ஃபுல் அண்ட் வித்தவுட் எனி மினிமம் லாக்இன் பீரியட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் above direction is applicable for dual and special rate, that is combination of fixed and floating rate ரெண்டுமே இருக்கலாம். whether the loan is in floating rate at the time of prepayment, ஏன்னா சம் லோன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சரி ஃப்ளோட்டிங் ரேட்டில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லோன்ஸாக இருந்தாலும் ஃப்ளோட்டிங் ரேட் பீரியடில் இருந்தாலும் திஸ் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டிரெக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யா, திஸ் இஸ் த மெயின் திங். ஃபிக்ஸட் ரேட் இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஐ ஹவ் சீன் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ். லைக் இப்போது ஒரு ஹோம் லோன் வாங்குகிறாங்க, அது ஃப்ளோட்டிங் ரேட்டில் இருக்குது. லெண்டர் வந்து ஏதோ ஒரு பேங்க். ஏன்னா இங்கே வந்து யூ ஹாவ் டு see த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களே கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு. அப்புறம் என்பிஎஃப்சிலேயே வந்து அப்பர் லேயரில் உள்ள என்பிஎஃப்சி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆர்ஆர்பிஸ், எனி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. ChatGPTயில் போடும்போது இட் கேவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சார்ஜ் போடணுமா வேணாமா, ப்ரீபேமெண்ட் அலௌடா இல்லையா, பார்ஷியலாக ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட் டூ. ஏன்னா அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது தான் இதில் என்னென்ன ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு என்ன மாதிரியான சார்ஜஸ் போட்டிருந்தாங்க அப்படின்றது ஞாபகம் வரும். ஸோ இந்த இதில் உள்ள இந்த ஃபார் ஆல் லோன்ஸ் கிராண்டட் ஃபார், ஸோ இது வந்து பிஸ்னஸஸ் பர்பஸஸ்க்கு இல்லை அப்படின்னா ப்ரீபேமெண்ட் சார்ஜ் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. ஒருவேளை பிஸ்னஸ்க்கு லோன் வாங்குறாங்க, அது எஸ்எம்இயாக இருந்துச்சுன்னா என்னன்றதை பார்க்கணும். ஜஸ்ட் 2 கேட்டகரி தான். கமர்ஷியல் பேங்க்ஸ், அதை திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் யூ கெட் போர்ட். ஓகே, ஸோ இதை மட்டும் ஒரு தடவை பார்த்துருங்க நல்லபடியாக. that's it with this. And next வந்து cost inflation index for financial year 25-26 CBDT Central Board of Direct Taxes அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னதுன்னா இனிமேல் வாட் இஸ் த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட பேஸ் இயர் வந்து மாறி இருக்கும். ஸோ taxable capital gains when total assets are sold, அப்போது வந்து அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவு கம்மியாகும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேஸ் இயர் 2011 and 12ன்னு வச்சாங்க. அந்த இயரில் ஒரு ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து 100 rupees அப்படின்னா 2025ல் த சேம் ப்ராடக்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு இப்போ 200ன்னு வச்சுப்போம். அப்போ 100% வந்து இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 இருந்துச்சு அப்படின்னா 50% வந்து இன்ஃப்ளேஷன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ த பேஸ் இயர் ஃபிக்ஸஸ் த டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுவே 200ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 150 தான் அப்படின்னா டிஃப்ளேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேஸ் இயர் ஃபிக்ஸிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ பேஸ் இயர் கூடும்போது அந்த பேஸ் வந்து கூடும்போது த இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். ஸோ த காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸில் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25-26 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 363ல் இருந்து 376ன்னு கூட்டியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த 376ன்னு கூட்டியிருக்கிறதுனால ஸோ த நியூ இண்டெக்ஸ் வில் பி calculated using the long term capital gains for the assessment year 2026-27க்கு இந்த ப்ரைஸ் வச்சு தான் சொல்ல போகிறாங்க தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து April 1, 2026லேருந்து எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ 363லேருந்து 376க்கு மாற்றிருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில்
asset purchase price of this asset for inflation when calculating the long term capital gains adjust ஆகும். So the taxpayers are taxed only on the real gains and not the inflated driven prices. ஏன்னா inflation is common இல்லையா. ஸோ இது நெக்ஸ்ட் April 1லேருந்து தான் இது எஃபெக்ட்டுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. இதனால் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ரொம்ப நாளாக வச்சுருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுறாங்கன்ற போது இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த டேக்ஸ் ப்ரைஸ் அந்த இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் வந்து மாறுது அப்படின்றபோது that chosen between the tax 12%ல இருக்குது 20%ல இருக்குது அப்படின்னா அந்த இண்டெக்ஸேஷனை பொறுத்து it will change. ஸோ அதுக்காக it will be useful. ஸோ இது வந்து லாங் டேர்ம் ஃபஸ்ட்டு அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்னென்னா, சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட் ஒரு 2-3 வருஷத்துக்கு வரையும் நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அசட்டை உங்ககிட்டயே ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு உங்ககிட்டயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலயமா வர்றது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா அந்த 2 to 3 இயர்ஸில் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கும், ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால அதை சொல்கிறாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு. ஸோ இது வந்து ஷேர்ஸுக்குமே பொருந்தும். ரொம்ப வருஷம் வச்சுருந்துட்டு இஃப் யூ செல் த சேம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வில் பி அப்ளிகபிள். ஸோ யா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து விச் ஃபின்டெக் கம்பெனி லான்ச்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூபிஐ பவர்ட் ஃபிசிக்கல் பேங்க் பிரான்ச் இன் பெங்களூருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெங்களூரில் ஸ்லைஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸ்லைஸ் இஸ் அ பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ ஸ்லைஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூபிஐ பவர்ட் ஃபிசிக்கல் பேங்க் பிரான்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபின்டெக் கம்பெனி ஸ்லைஸ். ஸோ அவங்க தான் யூபிஐ பவர்ட் ஃபிசிக்கல் பேங்க் பிரான்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, யூபிஐ கிரெடிட் கார்டு அதையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் ஃபார்மல் கிரெடிட் ஆக்சஸ் கிடைக்கும், சீம்லெஸ் யூபிஐ பேஸ்டு கிரெடிட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். யூபிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிசிக்கல் பேங்கிங்கில் தே ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ யூபிஐ யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ராவல் பண்ணலாம். தே வில் பி ஏபிள் டு டூ தட். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு அதன் மூலயமா தேர் இஸ் நோ ஜாயினிங் ஆர் ஆனுவல் ஃபீ. ஸோ தட் த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரியே கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி தே கேன் டூ. கியூஆர் கோட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். யூபிஐ பேமெண்ட்ஸை எஃபர்ட்லெஸ்ஸாக தே கேன் டூ. யூஸிங் த யூபிஐ கிரெடிட் கார்டு ஆல்சோ தே கேன் டூ. ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும் போல் 3% பெர் கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்கு கேஷ்பேக்ஸுமே இட் வில் பி அவைலபிள். அண்ட் 3 ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் ரெவல்யூஷன் பண்ணுறதுல தே ஆர் ஆல்சோ மேக்கிங் சம்திங். ஸோ 3%ன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ தட்ஸ் த திங். ஸோ யூபிஐ ஏடிஎம் வந்து அவங்க இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைஸ் இன் 3 ஸ்பெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் கோரமங்கலா, பெங்களூரு, கர்நாடகாவில் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸ்லைஸோட சிஇஓ சதீஷ்குமார் கல்ரா ஸ்போக் அபவுட் இட். ஸோ எக்ஸ்டர்னல் டெப்ட். ஸோ இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு கண்ட்ரியோட டெட்டு பொறுத்து அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து மாறும். ஸோ எக்ஸ்டர்னல் டெட் எப்படி இருக்குன்றத வந்து டைம் டு டைம் பார்ப்பாங்க. நாட் ஒன்லி த இந்தியன்ஸ் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அதர் கண்ட்ரி அண்ட் நம்மளுக்கு லோன் கொடுக்குற பேங்க்ஸ் தே ஆல்சோ வில் சி. அண்ட் நம்ம ஜேபி மார்கன் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் ஆர் செக்யூரிட்டிஸ் ஆர் தேர். ஸோ பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால தே வில் ஆல்சோ லுக் இன் டு இட். ஸோ எக்ஸ்டர்னல் டெப்ட் ஆர் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி அ கண்ட்ரி ஓஸ் டு ஃபாரின் கிரெடிட்டர்ஸ் இன்க்ளூடிங் த கவர்மெண்ட், கார்பரேஷன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ். ஸோ டோட்டல் எக்ஸ்டர்னல் டெப்ட் எவ்வளோ எண்ட் ஆஃப் மார்ச்சில், பிகாஸ் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்குரியதை பார்க்குறாங்க, $736.3 billion. ஸோ இதுதான் வந்து ட்ரில்லியன்ஸை தாண்டி போயிட்டுருக்கு யூஎஸ்க்கு. யூஎஸ் இஸ் இன் டெட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ March 31 வரையும் this is the one. Maturity, sector based, currency consumption, instrument types எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த எக்ஸ்டர்னல் டெப்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் country owes to foreign creditors repayable in foreign currency goods or services, that is called external debt. And long term debt நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரிஜினல் மெச்சூரிட்டி ஆஃப் மோர் தேன் 1 year தான் லாங் டேர்ம் டெட்டுன்னு சொல்லுவோம். அது மார்ச் படி பார்க்கும்போது $601.9 billion இருக்குது. ஷார்ட் டேர்ம் டெட் இஸ் மோர் than not exceeding 1 year. So more than 1 year na long term, less than
லாங் டேர்ம் டெப்னா 1 இயருக்கு மேலே, ஷார்ட் டேர்ம்னா அப்படியே 1 இயருக்கு லெஸ் தான் இருக்கிறது தான் மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம் டெப்ட். ஸோ அது வந்து $134.5 பில்லியன் இருக்குது. டெப்ட் டு சர்வீஸ் ரேஷியோவும் வந்து 6.6% இருக்குது. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் சிஆர் பாட்டில் ஹூஸ் த ஜல் சக்தி மினிஸ்டர் ஒரு புதுசாக அட்வான்ஸ்டு ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாத்துலேயுமே வந்து பேசினாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லேயுமே இதை பற்றின டாக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. சி ஃப்ளட் அப்படின்றது தான் வந்து அதனுடைய நேம். வாட் இஸ் திஸ் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் நேம்? சி ஃப்ளட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு யூனிஃபைடு அன்இன்டேஷன் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம், சிடபிள்யூசி, சிடாக் அண்ட் என்ஆர்எஸ்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து க்ரியேட் பண்ணது தான் இந்த சி ஃப்ளட். ஸோ சிடாக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். அப்புறம் சிடபிள்யூசியோடது வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். ஸோ இந்த 2 பேரும் அலாங் வித் என்ஆர்எஸ்சி ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப் பேஸ்டு சிஸ்டம் வந்து பண்ணுவாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடியே ஃப்ளட் ஃபோர்காஸ்ட்டை வந்து பண்ணி நம்மளுக்கு டெலிவர் பண்ணிடும். ஸோ தட் வில்லேஜ் லெவல் ஃப்ளட் ஃபோர்காஸ்ட் வந்து எல்லாமே நடக்கும். ஸோ அந்த 2 டேஸ் தான் இங்கே 48 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹை அக்யூரசி இருக்கும். ஃப்ளட் இன்டென்டேஷன் மேப்ஸ் எல்லாம் கிடைக்கும். வாட்டர் லெவல் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு 2D ஹைட்ரோ டைனமிக் மாடலிங்லாம் இதில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக 3 இடத்துல மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மகாநதி, கோதாவரி, தப்பி ரிவர், இந்த 3 ரிவர் பேசின்ஸில் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்பேண்டட் டு ஆல் அதர் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ இது வந்து யூனிஃபைடு பிளாட்ஃபார்மாக இனிமேல் வந்து நம்ம ஃப்ளட் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். அந்த 3 ரிவரோட நேம் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. பிகாஸ் மற்ற அதர் நியூஸஸ் எல்லாமே வந்து எல்லாருமே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எந்த மினிஸ்டர் லான்ச் பண்ணான்றது கூட வந்துடும். பட் ரிவர் பேசின் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் விருதுநகர், தமிழ்நாடுல இதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல இந்த மித்ரா ஸ்கீம் ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு த டெக்ஸ்டைல் செக்டார் இது வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இது என்ன மாதிரியான ஸ்கீம்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பிஎம்னாலே உங்களுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர், பிரதான் மந்திரி எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். மித்ரா வந்து மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன்ஸ் அண்ட் அப்பேரல்ஸ் அப்படின்றது தான் பிஎம் மித்ரா ஸ்கீம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து 2026-27 செட்டப் பண்ணணும் with the outlay of 4,445. இது ஈஸியான ஒரு ஸ்கீம். ஏன்னா இந்த நம்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 445 crore. ஓகே, இனிஷியலாக வந்து 2023-24 பட்ஜெட்டில் 200 crore மட்டும் அலோகேட் பண்ணாங்க. இதுக்கு மொத்தம் 4,405 crore பட்ஜெட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்களே ஒழிய பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணது 200 crore தான். இந்த பிஎம் மித்ரா பார்க் இஸ் அ ஸ்பெஷல் ஒர்க் பர்பஸ் வெஹிக்கிளாக ஆக்ட் பண்ணும். ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் PPP மாடலில் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இன்குபேட் பண்ணுவாங்க. ஸோ இன்குபேஷன் சென்டர்ஸ், காமன் ப்ராசஸிங் ஹவுஸ், காமன் எஃப்ளூவெண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதெல்லாமே இருக்கும். டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸ், டிசைன் சென்டர்ஸ், டெஸ்டிங் சென்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே க்ரியேட் பண்ணுவாங்க. போத் த சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் பி செட்டிங் அப். ஸோ தே வில் ஒர்க் டுகெதர். டெவலப்மெண்ட் கேபிட்டல் சப்போர்ட்டாக 500 கோடி வந்து கொடுப்பாங்க. ஒரு பார்க்குக்கு 500 கோடி. ஸோ எவ்வளோ பார்க் செட் பண்ணுறாங்களோ அத்தனை பார்க்குக்கு தட் அமௌண்ட் வில் பி ஸ்ப்ளிட்டிங் அப். அப்புறம் இன்சென்டிவ், காம்படேட்டிவ் இன்சென்டிவ் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு 300 crore வந்து ஒரு பார்க்குக்கு 300 crore அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ தட் இன்சென்டிவைஸ் கொடுக்க ஸ்பீடி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நடக்கும். அதனால ஸோ அதர் ஸ்கீம்ஸையும் வந்து மாஸ்டர் டெவலப்பராக இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணி தே வில் இம்ப்ளிமெண்ட் தேட் டூ. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா லாஜிஸ்டிக் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்க் இந்த சென்ஸ் ஒரே இடத்துல அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ், அந்த டெக்ஸ்டைலுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸிங் ஈவெண்ட், என்ன இனோவேஷனுக்கு தேவையோ அது எல்லாமே ஒரு இடத்துலையும் ஒரு சென்டர் வில் பி தேர். அண்ட் அலாங் வித் தேட் அந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான இதுவும் இருக்கும். அண்ட்
இது எல்லாமே ஒரே ஒரு லார்ஜ் ஏரியாவில் இருக்கிறதுனால லாஜிஸ்டிக்ஸ் வில் ஆல்சோ பி ஈஸி. ஸோ இங்கேருந்து அவுட்புட் மட்டும்தான் வெளியில் வரும். ஸோ தட் வில் ஆல்சோ பி ஈஸி டு கேரி. ஸோ டெக்ஸ்டைல் செக்டாருக்கு இந்த வேல்யூ செயின் வந்து நல்லா லாஜிஸ்டிக் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணது தான் இது. Because textile sector is a largely employable sector. இந்தியாவில் அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒன் ஆஃப் த செக்டார் விச் கன்சியூம்ஸ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் as far as எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட்னா டெக்ஸ்டைல் செக்டார் தான். பட் அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. வி ஆர் நாட் ஈவன் எக்ஸ்போர்ட்டிங் ஆஸ் ஆஃப் ஒரு குட்டி கண்ட்ரியான பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். வை? பிகாஸ் நிறைய இடத்துல நம்ம மேனுஃபேக்சரிங் இடத்துல வி ஆர் நாட் ரீப்ளேசிங் ஹியூமன் வித் ரோபோட்ஸ் ஆர் சம் டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணாமல் சீப் லேபரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் ப்ரொடக்ஷன் சீப்பாக பண்ணுறோம், பட் வி ஆர் நாட் ப்ரொடியூசிங் மோர். அதுதான் ப்ராப்ளம். ஸோ 70,000 crore வந்து இந்த பார்க்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 20 lakh people கிட்ட இட் வில் எம்ப்ளாய். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து எஃப்டிஐமே இந்த பார்க்ஸுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இந்தியன் டெக்ஸ்டைல் செக்டார் மட்டுமே எஃப்டிஐ ரிலேட்டடாக 20,468 some crore வந்து வாங்கியிருந்திருக்கு ஃப்ரம் 2000 to 2020. ஸோ இது வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து 0.69% ஆஃப் த டோட்டல் எஃப்டிஐ ரிசீவ்டு டோட்டல் எஃப்டிஐ இன்ஃப்ளோ இன் டு த இந்தியா. ஸோ அந்த பீரியடில் அதுவும் 2000 to 2020 இது வந்து கிட்டத்தட்ட 1% கிட்ட வரதுனால எஃப்டிஐயும் இதுக்குள்ளே வரும். இந்த மாதிரி நம்ம புதுசாக பண்ணா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ விருதுநகரில் 1900 crore worth உள்ள PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸோட அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து see the number of acres. ஸோ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏரியாவில் தான் வந்து இதுக்கு தேவையான இன்புட் ப்ராசஸிங்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த க்ளோத் ரெடியாகி வெளியில் வர வரையும் எல்லாமே அந்த ஒரு ஏரியாவில் நடக்கும். அண்ட் அந்த ஏரியாவில் இதுதான் மெயின் ஒர்க் அப்படின்றதுனால கொஞ்சம் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து கன்சியூம் பண்ணும் ஆஸ் ஃபார் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ நம்மளோட ஜிடிபி க்ரோத் ஆகும். மோர் தென் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட ஜிடிபியும் க்ரோத் ஆகும். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொவைடர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப்டர் அக்ரிகல்ச்சர். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த டெக்ஸ்டைல் பார்க்கும்போது ஸோ அக்ரியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தட் டூ இந்த வாட் டு சே ஃபேமிலி எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து அதில் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கும்போது டெக்ஸ்டைல் செக்டார் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் இன் இந்தியா. 6th largest exporter of textile and apparels in the world, India. And 4% of the global trade in textiles வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. textiles and apparels and textiles and apparels export with respect to the handicrafting சேர்த்து $44.4 billion வந்து நம்மக்கிட்ட worth of trade வந்து இருக்குது according to FY22 டேட்டா படி. இது வந்து இயர் ஆன் இயர் 41% இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்போது தமிழ்நாட்டிலையும் விருதுநகரில் அந்த பார்க் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால இந்த ஸ்கீமை ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ 1900 crore worth உள்ள PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் இஸ் இன் விருதுநகர், தமிழ்நாடு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் NIPCD as announced by the Ministry of Women and Child Development in July அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ அதனுடைய நேம் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு சாவித்ரிபாய் பூலே நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுன்னு மாற்றிருக்காங்க. ஸோ தேட் இஸ் த நேம் சேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்டகிரேட்டட் அக்வா பார்க் வந்து 100 crore ஒரு ஸ்கீம் மூலியமாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னா பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா. ஸோ what is this பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா அப்படின்னா இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்கீம். ஃபிஷரி செக்டாருக்காகவே கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ ஃபிஷர்மேனோட வெல்ஃபேர்க்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் அண்ட் டெய்ரிஸ், ஸோ இந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தேர் இஸ் அ ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் குவாலிட்டி, டெக்னாலஜி, போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் தேர் இஸ் அ கேப்.
ஸோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். வேல்யூ செயின், சப்ளை செயின் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மென்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கணுன்றதுக்காக ப்ளூ ரெவல்யூஷன் வந்து 2015-16 ஆரம்பிச்சிது. ஸோ ப்ளூ ரெவல்யூஷன் இந்த சென்ஸ் நம்ம சி, ஓஷன் இது ரிலேட்டடான எக்கனாமி அதுலேருந்து எவ்வளோ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுதோ அது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஒரு ஸ்கீம் தான் அது. ஸோ ப்ளூ ரெவல்யூஷன் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபிஷரி ஸ்கீம் ஆர் ப்ளூ ரெவல்யூஷன் ஸ்கீம் இது எல்லாமே வந்து 2015-16 ஆரம்பிச்சது. 3000 crore ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் 5 yearsக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து நேஷ்னல் மெரைன் ஃபிஷரிஸ் பாலிசி, ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணாங்க. கேசிசியில் கிசான் கிரெடிட் கார்டில் ஃபிஷரிஸ் ஆட் பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸை ஒன்று க்ரியேட் பண்ணாங்க 2018-19. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் அண்ட் டெய்ரிஸ் நீங்கள் இருக்குல்ல, இந்த மினிஸ்ட்ரியே வந்து 2019-20 க்ரியேட் பண்ண ஒரு மினிஸ்ட்ரி தான். ஸோ இந்த மாதிரி தனியாக க்ரியேட் பண்ணி 2020-21 கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 5 year ஸ்கீம் 2020-21 ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, 5 year 2024-25 ஸ்டார்ட் பண்ணாங்க. 20,050 crore ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். என்ன பண்ணுவாங்க, இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. அதனுடைய ப்ரொடக்ஷன், அதுக்கு செக்யூரிட்டி என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பண்ணுவாங்க. பிரதான் மந்திரி மத்திய சம்பட கிசான் சம்ரிதி சஹ் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் வேறு இருக்குது. இது வந்து சப்செக்டார். இதுலேயே அந்த ஸ்கீம்லேயுமே வந்து தே வில் பூஸ்ட் த ஃபிஷரி செக்டார், சப்போர்ட் த ஃபிஷரிஸ். அந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக எம்எஸ்எம்இஸ் இருப்பாங்க இல்லையா, அதுலேயும் வந்து சில குட்டி குட்டி ஒர்க்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 6,000 crore 4 வருஷத்துக்கு தே டிட் சர்டன் வெல்ஃபேர் மெஷர்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. 4th year anniversary ரீசெண்டாக தான் வந்து பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா டெவலப் பண்ணாங்க. இப்போது அக்வா பார்க்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் திஸ் அக்வா பார்க் வில் பி கிரியேட்டட் worth 100 crore. Phase 2 ஆஃப் பிரதான் மந்திரி மத்திய சம்பட யோஜனா மூலயமா ராஜீவ் ரஞ்சன் அந்த மினிஸ்டர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு வாட்டர் அக்வா கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணும். பிகாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் கோல்டாக தானே இருக்கும். அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சஸ்டைனபிள் லைவ்லிஹுட், அட்ராக்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்காக they are doing this. So yeah, that's it with this news. எந்த இந்தியன் சிட்டி வந்து நம்மளோட வீட்டுக்கெல்லாம் QR கோட் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக டேக் பண்ணி கூகுள் மேப்ஸில் ஷேர் பண்ணுவோம். அதுவே வந்து QR கோடில் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸுக்கும் அவங்கவுங்களோட ஹவுஸ் அட்ரஸை டிஜிட்டல் QR கோடாக ஒரு சிட்டி வந்து மாற்றிருக்காங்க. கண்ட்ரிலே தான் ஃபஸ்ட் டைம். அது யாருன்னா இண்டோர், பிகாஸ் க்ளீனஸ்ட் சிட்டி. ஸோ அடுத்து ஒன்றா மத்திய பிரதேஷில் தே ஆர் டூயிங் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். ஸோ வார்ட் 82 இன் சுத்தம் நகர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி QR கோட்ஸ் ரிலேட்டடாக அட்ரஸ் பிளேட்ஸ் வந்து தே ஆர் ஸ்பெஷல் டிஜிட்டல் அட்ரஸ் பிளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இட் இஸ் அ பைலட் ப்ராஜெக்ட் பை த இண்டோர் முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இட் வில் பி எக்ஸ்பேண்டட் டு ஆல் மத்திய பிரதேஷ் அண்ட் எவென்ச்சுவலி இந்தியா முழுக்க நடக்கும். பட் இட் வில் டேக் டைம். ஸோ நித்தி ஆயோக் வந்து கெமிக்கல் அவுட்புட் வேல்யூ அது ரிலேட்டடாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளோட கெமிக்கல் அவுட்புட் வேல்யூ 2040 $1 trillion அளவுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இன் குளோபல் வேல்யூ செயின் அப்படின்றது தான். ஸோ திஸ் இஸ் த ரிப்போர்ட். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியா பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் குளோபல் வேல்யூ செயின். ஸோ இது டைட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது மேலே இருக்கிறது தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ ஒரு தடவை பார்த்துருங்க. நித்தி ஆயோக் வந்து இந்தியா வந்து குளோபல் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாறுன்ற ஆம்பிஷியஸ் சார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காதாகவும், பொட்டென்ஷியல் டு பவர் ஹவுஸாக நம்ம மாறுவோம் கெமிக்கல் செக்டாரில் 2047 அது எப்படி 2040 $1 trillion ஆஃப் கெமிக்கல் அவுட்புட் இந்தியா வந்து பண்ணிகிட்ருக்கு. அதுதான் நம்ம டார்கெட்டாக வச்சுட்ருக்கோம். ஜிவிசி ஷேர் 3.5% 2023 இருந்தது. 2040 5 to 6% மாறணும். கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்படி இருக்கணும். 7 lakh அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் 2030 பண்ணணுன்றதெல்லாம் டார்கெட்ஸ். இதெல்லாம் தான் இங்கேயுமே இருக்கும். 3.5% ஷேர் இன் குளோபல் கெமிக்கல் செயின் வேல்யூவில் இருந்தது. தட் இஸ் $31 billion in 2023. இப்போ 12% ஜிவிசி ஷேராக $1 trillion நம்ம உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் திரும்பியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ 0.7% இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போது 2.3 which is global average 2.3 தான்.
நம்ம வந்து 0.7% தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப காமனான கிரிட்டிசிசம். R&Dயில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்றது. ஸோ 30% ஷார்ட் ஃபால் வந்து இருந்திருக்கு ஸ்கில்டு ப்ரொஃபஷனலில் வித் ரெஸ்பெக்ட் டு க்ரீன் கெமிஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி, ப்ராசஸ் சேஃப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி 12th முடிச்சதுக்கப்புறம் இந்த நானோ டெக்னாலஜிலாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தேர் இஸ் அ ஸ்கோப்புன்றது தெரிஞ்சுக்கோங்க. தேர் இஸ் அ ஷார்ட் ஃபால் இன் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் வேர்ல்டு கிளாஸ் கெமிக்கல் ஹப் இதெல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ண நித்தி ஆயோக் சொன்ன வே ஃபார்வர்டுன்னு வச்சுக்கோங்களேன். கெமிக்கல் ஹப்ஸ் இன் இந்தியா வந்து வேர்ல்டு கிளாஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா புதுசு தான் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை, எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற கிளஸ்டர்ஸையுமே ரீவேம் பண்ணணும். ஸோ புதுசும் பண்ணணும், எக்ஸிஸ்டிங்கில் இருக்க கிளஸ்டரையும் வேர்ல்டு கிளாஸ் அளவுக்கு ரீவேம் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். சப்சிடி ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்கணும் ஃபார் கெமிக்கல்ஸ்க்குமே. டெக்னாலஜிஸ் ஆக்சஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் அண்ட் ஃபாஸ்டர் இனோவேஷனோடையும் இருக்கணும். ஃபாஸ்ட் ட்ராக் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், ஏன்னா அது ரொம்ப பேக் ட்ராக்காக இருக்குது. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் டேக்ஸ் மோர் டைம். ஸோ டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸில் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கணும். ஒரு பப்ளிக் ஃபோரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி கிரேட் சொல்யூஷன் ஃபார் திஸ். செக்யூரிங் FTA, ஸோ அதுவுமே வேணும். இண்டஸ்ட்ரி க்ரோத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு டேலண்ட் அண்ட் ஸ்கில்டு அப்கிரேடேஷன் தேவைப்படுது. ஸோ திஸ் இஸ் த விஷன் ஃபார் 2030. 2030க்குள்ளே குளோபல் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக 5 to 6% ஆஃப் த குளோபல் கெமிக்கல் வேல்யூ செயினோட ஷேரோட இந்தியா இருக்கணும். $35 to $40 million வந்து அடிஷ்னல் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம பண்ணணும். அதன் மூலயமா 7 lakh ஸ்கில்டு ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் திங் வில் பி ஹியர் டூ. So that's it with this news. Next வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெகுலேஷன் ஆக்ட். இதில் வந்து எந்த கேட்டகரி ஆஃப் குட்ஸ் இஸ் நவ் அலவுட் ஃபார் எக்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் டு ரீஇம்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ரிப்போர்ட் வந்து ரெகுலேஷன் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. பட் அதில் ஒரு லைன் மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ட்ரெட்ஜஸ், tugboats and I didn't add that exact. Okay, wait. This is the circular. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 7 clause B subsection 2 of section 47 of FEMA Act. ஸோ FEMA ஆக்டில் தேர் ஆர் சம் சேஞ்சஸ். இந்த ரெகுலேஷன் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெகுலேஷன் 2015. இது வந்து 2016 வந்த நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து FEMA குட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2025 ஒன்று ஆட் பண்ணுறாங்க. என்ன ஆட் பண்ணுறாங்க? tugboats, dredges, vessels used for providing offshore support services subject to their re-import into India, they are exempting them from the sub-regulations. இது வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது என்னன்றது பார்த்துடலாம். யூஸ்வலாக there will be an exemption. எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா there will be, this is the one, exemption கொடுப்பாங்க. ஸோ exemption என்ன கொடுக்குறாங்க with respect to இதில் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிட்டாங்க அவங்களே. நான் இப்போ புதுசாக இது பண்ணதுனால ஸோ எக்ஸம்ஷன்ஸ் ஆர் கிவன். ரீஇம்போர்ட் டு இந்தியாவுக்குள்ளே பண்ணாங்க அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸம்டட். அதாவது இந்த ரிப்போர்ட்டே என்னதுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெகுலேஷன். ஸோ எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் FEMA ஆக்ட் படி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஆக்ட் மீன்ஸ் FEMA ஆக்ட் 1999, 42 of 1999. ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருப்பாங்க, எக்ஸிம் பேங்க்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் எப்படி இருக்கும்? இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் டேக்கிங் பிளேஸ் த்ரூ கஸ்டம்ஸ் மேனுவல் போர்ட் வழியாக நடக்குது. எவ்ரி எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த குட்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆர் த்ரூ எனி அதர் ஃபார்ம் either directly or indirectly to any place outside India other than Nepal and Bhutan. In the point is important because sometimes they might ask Nepal and Bhutan மாதிரி countries-க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் டக்ஸ் அண்ட் போட்ஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்கான்னு கேட்டால் யா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பட் நேபாள் அண்ட் பூட்டானுக்கு நேச்சுரலாகவே எக்ஸம்ஷன் இருக்குது. ஷால் ஃபர்னிஷ் டு த ஸ்பெசிஃபைட் அத்தாரிட்டி டிக்ளரேஷன் இன் ஒன் ஆஃப் த ஃபார்ம் செட் அவுட் இந்த ஷெட்யூல். இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி சப்போர்ட்டட் பை த சச் எவிடன்ஸ் as much ஸ்பெசிஃபைடு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ the full export value of the goods or software அந்த அமௌண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். ட்ரூ ஆர் கரெக்ட் மெட்டீரியல் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும்.
ஃபுல் எக்ஸ்போர்ட் வேல்யூ இஸ் நாட் ஆக்சசபிள். ஒருவேளை ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அட் த டைம் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்போ எனக்கு ஃபுல் வேல்யூ தெரியல அப்படின்னா, த வேல்யூ விச் த எக்ஸ்போர்ட்டர் ஹேவிங் ரிகார்ட் டு த ப்ரிவைலிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், என்ன மார்க்கெட் கண்டிஷனில் இருக்கோ அதை சேல் பண்ணால், என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல் பண்ணால் ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் கிடைக்குமோ அதை சொல்லணும். அண்ட் அஃபர்ம் இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதில் டிக்ளரேஷன்ஸ் ஆல் பி எக்ஸ்க்ளூடட் இன் செட் ஆஃப் சச் நம்பர்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட்னு தேர் இஸ் ஆல்சோ அ சப் கிளாஸ். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணால் பெரிய சர்க்குலர். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ. பட் இப்போ என்னென்னா டக்ஸு, டக் போர்டு, ட்ரெட்ஜஸ், வெசல்ஸ். டக்ஸு, டக் போர்ட்ஸ்னால் என்னென்னா பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன போர்ட் வந்து இழுத்துட்டு வரும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே. ஸோ தட் இஸ் த டக் போர்ட், டக்ஸ் ஆர் டக் போர்ட். ட்ரெட்ஜஸும் அதே மாதிரி தான், வெசல்ஸும் அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஆஃப் ஷோருக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் சர்வீசஸ்க்காக ஒரு வேலை போச்சு அப்படின்ற போது போயிட்டு திரும்ப ரீஇம்போர்ட் ஆகிடும் அப்படின்னா that will be excluded, exempted அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இது மட்டும். இதுக்கு முன்னாடி this was not exempted, இப்போ exemptedனு சொல்லியிருக்காங்க. ஸோ that is the news here. According to என்ன ஆக்ட், FEMA ஆக்ட் 2015 ரெகுலேஷன் படி அதில் ரெகுலேஷன் 4ல் மட்டும் ஒரு நியூ ப்ரொவிஷனல் அடிஷன் பண்ணியிருக்காங்க. டக்ஸு, டக் போட்ஸு, ட்ரெட்ஜஸ் அண்ட் வெசல்ஸ் வந்து ஆஃப் ஷோர் சப்போர்ட்டுக்கு சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ரொவைடட் அது திரும்ப இந்தியாவுக்குள்ளேயே ரீஇம்போர்ட் ஆகும். கொஞ்ச நாள் ஒரு கான்ட்ராக்டில் போகிறாங்க, ஒரு 2 years சர்வீசஸ்க்கு போகிறாங்க, ஆர் சம் மந்த்ஸுக்கு கூட சர்வீசஸ்க்கு போகிறாங்க, திரும்ப உள்ள இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா ஸோ தே கேன் டூ த எக்ஸம்ஷன். தென் பூஸ்டிங் எக்ஸ்போர்ட் பூஸ்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்காக இதை வந்து சொல்லியிருக்காங்க. ரீஇம்போர்ட்டிங் இஸ் அ ரெகுலேட்டரி கண்டிஷன் வேர் த எக்ஸ்போர்ட்டட் ஐட்டம் மஸ்ட் பி brought back into country typically to ensure national control over the key assets. ஃபார் எக்ஸாம்பிள் சில டக்ஸு, டக் போட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு ஒரு சர்வீசஸ்க்கு போகுது அப்படின்றத தவிர்த்து ஏதோ ஒரு ஷிப் பில்டிங் கூட யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அதுக்கு யூஸ் பண்ணியிருந்தா கூட தே கேன் ஆல்சோ தே ஷுட் அலோவ் இட் ஆஸ் த என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்ற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ டக் போட்ஸ் ஆர் யூஸ்டு மோஸ்ட்லி ஃபார் ஆஃப் ஷோர் ஆயில் ரிக்ஸ் சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூருக்கு போச்சு அப்படின்னா அவங்க வேலை முடிச்சு திரும்ப உள்ளே வந்துடுவாங்க. பட் அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்னு வருமா, எனக்கு ஐ டூ ஹாவ் அ டவுட் தட் அந்த மாதிரி போயிட்டு வரதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆனு. பட் யா சில கான்ட்ராக்சுவல் பேசிஸ்க்கு போகிறதையும் வந்து தே டூ ஸ்பெசிஃபை இட் ஆஸ் எக்ஸ்போர்ட். ஸோ அதனால தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து செபியோட ஸ்பெஷல் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விண்டோ எதுக்கு செபி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெகுலேஷன் செபி வந்து கொடுத்துருந்தாங்க. April 1, 2019 இனிமேல் ஷேர்ஸ் எல்லாமே டிமேட் ஃபார்மில் மட்டும்தான் கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஷேர்ஸாக வச்சுருந்தவங்க எல்லாரும் தே ஹாவ் டு டிமேட் ஃபார்மில் மாற்றணும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஷேர்ஸ் ரிலேட்டடாக அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற போது சில பீப்புளுக்கு ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட டீட்ஸை ஷேர் மாற்றணும் அப்படின்றதுக்காக, டிமேட் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ அதில் வந்து ஏதாவது நோ ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் வுட் பி அலவுட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னு எதுவும் சொல்லியிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் த அமெண்ட்மெண்ட், April 1 அமெண்ட்மெண்ட்னால. அப்படின்னா இப்போது தே கேன் இன்வெஸ்டர்ஸ் கேன் கம் அண்ட் சப்மிட் தேர் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட். எந்த டேட்டுக்கு முன்னாடி அப்படின்னா 6 months கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 months ஸ்பெஷல் விண்டோ இஸ் ஃபார் ஃபிசிக்கல் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ரீலாட்ஜ்மெண்ட். ஸோ ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருந்திருப்பாங்க டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். இப்போ இந்த 6 months விண்டோ கொடுக்குறோம். இப்போ 1 time ஸ்பெஷல் விண்டோ வயா ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் மூலயமா கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரார் RTAs ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் மூலயமா இந்த ஸ்பெஷல் விண்டோ 6 monthsக்குள்ளே ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் டீட்ஸை வந்து ரீசப்மிட் பண்ணாங்க அப்படின்னா ஒரிஜினலி லாட்ஜ்ட். ஏன்னா April 1, 2019 முன்னாடி தான் அந்த ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ஷேர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ஷேர்ஸ் கொடுக்கறதில்ல, எல்லாமே டிமேட் தான். ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தே கேன் ரீசப்மிட். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ரிட்டர்ன் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த ஸ்பெஷல் விண்டோக்குள்ளே கண்டிப்பாக அதை நாங்கள் மாற்றி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சர்க்குலர் இஷ்யூ பண்ணது. ஸ்பெஷல் விண்டோ வந்து July 7 January 6 வரையும் இது இருக்குது. ஸோ இஃப் சம் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஆல்சோ டூ தேட்.
யா நெக்ஸ்ட் வந்து குளோபல் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று வந்து எந்த பேங்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இன் கல்கட்டா அண்ட் ஹைதராபாத் டு டிஜிட்டலைஸ் த ட்ரேட் ஃபினான்ஸ் ஆப்ரேஷன். ஸோ ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர் அப்படின்னா என்னென்னா பேங்க்ஸ்க்கு சில வேலைகள் இருக்குது. இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கிரெடிட், இம்போர்ட் ஃபினான்ஸ், பேங்க் கேரண்டீஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒர்க்கும் நம்ம காமன் பீப்புள் லைக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க நான் போய் லோன் வாங்குவோம், ஆர் டெபாசிட் பண்ணுவோம், வித்ட்ரால் பண்ணுவோம், இல்லை கோல்ட் லோன் வாங்குவோம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் நார்மல் பிரான்ச்சஸில் நடக்கும். இது நடக்கிற இடத்துலையே இந்த மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டி இதெல்லாமே கொடுப்பாங்கன்னா அஃப்கோர்ஸ். பட் இதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேட்டடான இடத்துல இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சென்டர் வச்சுட்டா என்ன அப்படின்றதுக்காக அது பேர் தான் ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர். பட் குளோபல் லெவலில் த ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர் இருக்கணும் வித் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் லைக் AML பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ட்ரேட் ஃபினான்ஸ் ஆப்ரேஷனே டிஜிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் அண்ட் கொல்கட்டாவில் ஒரு பேங்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் none other than SBI. ஸோ பில் டிஸ்கவுண்டிங், கலெக்ஷன்ஸ், ட்ரேட் பில்ஸ், ஃபாரின் கரன்சி லிமிட்டன்ஸ், ட்ரேட் ரெகுலேஷன்ஸ், கஸ்டம்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஃபாரெக்ஸ் ஹெட்ஜிங், எக்ஸ்போர்ட் கிரெடிட், இம்போர்ட் ஃபினான்ஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட், பேங்க் கேரண்டீஸ், இந்த மாதிரியானதெல்லாம் ட்ரேட் ஃபினான்ஸ்க்கு கீழே வரும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு குளோபல் லெவலில் பண்ணுறதுக்கு டிஜிட்டலைஸ்டாக வேணும். இன்லேண்ட்லேயே க்ராஸ் பார்டர் ட்ரேட் ப்ராசஸையும் இது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. தட்ஸ் இட் வித் திஸ். ஸோ ஒரு அவார்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் போகிறதுனால நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒரு அவார்ட் தான் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ இப்போ கியானாலையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ ஃபார் 2025 நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வாங்கின அவார்ட். இப்போ கானாவில் வாங்கின அவார்ட் வந்து நேற்று ஜூலை 3 நியூஸில் இருந்துச்சு. ஐ டுக் இட் ஆஃப் பிகாஸ் இங்கே நான் ஒரு பிக்சர் வைக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆஃப் கானா அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் ஆர்டர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. அண்ட் லாஸ்ட் மந்த் வந்து சிப்ரஸ் கொடுத்துருந்தாங்க மைக்கேலியஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ ஃபார் இந்த 5 அவார்ட் தான் 2025 ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ that's it with this news. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் அக்விசிஷன் ப்ரப்போசல். ஸோ இது யூஸ்வலாக என்ன கேபிட்டல் அக்விசிஷன் அப்படின்னா என்னென்னா புது வெப்பன்ஸ் ஆர் டிஃபென்ஸுக்கு ரிலேட்டடான என்னெல்லாம் வாங்கணும், லைக் வெப்பன் சிஸ்டம், பிளாட்ஃபார்ம், சில டெக்னாலஜி கூட வாங்கணும் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் வெப்பன்ஸ் ஆர் வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் நீடட் ஃபார் த டிஃபென்ஸ் செக்டாரில் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் அக்விசிஷன் ப்ரொப்போசல் 1 lakh crore வந்து ப்ரொப்போசல் வந்திருக்கு. விச் மீன்ஸ் நம்மளோட டிஃபென்ஸ் செக்டாரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொப்போசல் பட்ஜெட் அலோகேஷன் வந்து வந்திருக்கு. IIDM அதுவுமே வந்து பை இந்தியா IIDM கேட்டகரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் IIDM அப்படின்னா இன்டிஜீனியஸ்லி டிசைன்ட், டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் கேட்டகரி. ஸோ அப்படின்னா என்ன, இந்தியாவிலேயே அது வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும், டெவலப் பண்ணப்பட்டிருக்கணும், மேனுஃபேக்சரிங்கும் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டேஜுமே வந்து இந்தியாவிலேயே பண்ணியிருக்க அந்த வெப்பன்ஸோ இல்லை டிஃபென்ஸ் செக்டாருக்கு எது தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 10 கேபிட்டல் அக்விசிஷன் ப்ரொப்போசல் வந்து வந்திருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து. ஸோ டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் விச் இஸ் சேர்டு பை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அவங்க தான் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்ற கேட்டகரியில் 10 டிஃபென்ஸ் அக்விசிஷன் ப்ரொப்போசலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒர்த்து தான் 1.5 lakh crore. ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை இது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்தியன் IIDM ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ணும். ஸோ அம்ரித் பாரத், ஆத்ம நிர்பார் பாரத், செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியாவை வந்து இது இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு இந்தியன் நேவிக்கு ஒரு மிசைல் சிஸ்டம் தேவை அப்படின்னா பை இந்தியா IIDM படி they will get it from DRDO. ஏன்னா DRDO is designing, developing and manufacturing themselves. ஸோ அதுதான் one of the greatest example for this. ஸோ இந்த மாதிரி 10 கேபிட்டல் அக்விசிஷன் ப்ரொப்போசல் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ that's it. Then what is the name of the WHO initiative that recommends 50% price rise via taxation on sugar, alcohol and tobacco by 2035, which is 3/35. இது என்னதுன்னா சுகர் கன்சம்ஷன், ஆல்கஹால் கன்சம்ஷன், டொபாக்கோ கன்சம்ஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் எல்லாத்தையும் 50%, இப்போ 100 rupeesனால் அதை 150 rupeesனு 50% ரைஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு வாங்காமல் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுகரி ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால்
ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோக்கு இதை பண்ணுங்க. பிகாஸ் தே ஆர் அலார்மிங் தட் ஃப்யூச்சரில் இது வந்து ரொம்ப அதிகமாக மக்களுக்கு அந்த அவங்களோட லைஃப்பை காஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுனால சின் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போடுங்க அப்படின்றாங்க. டேக்ஸஸ் இம்போஸ்ட் ஆன் ப்ராடக்ட்ஸ் கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல் ஆர் டு த ஹெல்த் ஆர் த சொசைட்டி. எக்ஸாம்பிள் ஆல்கஹால், டொபாக்கோ, சுகரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஸோ அது பேர் தான் சின் டேக்ஸ். ஸோ சின் டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் அட்வொகேட்டிங் எவ்ரி அதர் கண்ட்ரி. ஸோ 3/35 இஸ் அ சின் டேக்ஸ் கேம்பெயின். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இங்கேயும். தென் பாரத் ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து IISc பெங்களூரில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இந்தியன் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா சயின்டிஃபிக் பேஸ்லைன் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங் ஸ்பெசிஃபிக் டு இந்தியன். ஸோ இதில் வந்து IISc பெங்களூரோடு சேர்ந்து பாரத் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்பெசிஃபிக் ஹெல்த் ஏஜிங் ரிசர்ச் வந்து தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இந்தியாவில் எப்படி ஏஜிங் நடக்குது, எந்த ஏஜுக்கு மேலே என்ன மாதிரியான டிசீசஸ் வருது, ஸோ இது எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்லி தே யூஸ் டு ரிசர்ச். அண்ட் அது ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து அப்டேட்டட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியேட் ஆனது 2023. இப்போது அப்டேட்டட் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்தியன் ஸ்பெசிஃபிக் ஹெல்த்தி ஏஜிங் ரிசர்ச் வந்து இதில் கிடைக்கும். ஸோ தட் இந்தியன்ஸ் எப்படி ஏஜ் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வேணும். ஸோ பாரத் பயோமார்க்கர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி ஏஜிங் ரெசிலியன்ஸ் அண்ட் அட்வர்சிட்டி டிரான்சிஷன், இதுதான் வந்து அந்த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த பாரத். ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்களா. தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னதுன்னா ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம்னா கம்யூனிட்டி பேஸ்ட் ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அசைன் பண்ணிடுவாங்க ஒரு ஃபேமிலிஸ்க்கும் டு லேர்ன் அபவுட் தேர் ஹெல்த், சோஷியல் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஓவரால் வெல்பீயிங். அந்த மொத்த ஃபேமிலியும் எப்படி இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஹேவ் டு நோ தெம் வித் ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹெல்த் கேர். ஒரு கம்யூனிட்டி பெர்ஸ்பெக்டிவில் இது இருக்கும். ஸோ ஜெனட்டிக்கலாக ஏதாவது டிசீஸ் இருந்தாலும் தே யூஸ் டு ஐடென்டிஃபை. ஸோ அந்த ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராமில் தேர் வில் பி அ லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ். ஸோ அதில் இனிமேல் டிபி ஸ்க்ரீனிங்கையும் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தான் இதை வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராமை. MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அதில் அந்த லிஸ்ட் ஆஃப் டிசீசஸில் TB ஸ்க்ரீனிங்கையும் வந்து எந்த யூனியன் டெரிட்டரி ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா புதுச்சேரி. ஸோ புதுச்சேரியில் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராமில் TBயையும் இன்க்ளூட் பண்ணுங்கள், இன்டகிரேட் த TB ஸ்க்ரீனிங் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் TBயையும் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ 3 to 5 ஃபேமிலிஸை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு இனிஷியேட். ஸோ அவங்க வந்து லாங் டேர்முக்கு கம்யூனிட்டி ஹெல்த் மானிட்டர் தே ஹேவ் டு டூ. ஸோ அந்த இதில் இப்போ TBயையும் இன்க்ளூட் TB ஸ்க்ரீனிங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ரோக்ராம், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுது. TBயை 2025 விச் இஸ் திஸ் இயருக்குள்ளே நம்ம ஃபுல்லாக எலிமினேட் பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டோடு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறாங்களோ இல்லையோ புதுச்சேரி இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் MSME மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அவர் சொல்லியிருக்காரு தட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த இந்தியாஸ் GDP இஸ் கரண்ட்லி கான்ட்ரிபியூட்டட் பை MSME செக்டார்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 30.1% வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்கும்போது MSME செக்டார் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் 30.1% ஆஃப் த GDPன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா யூ ஹாவ் டு நோ MSME ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸ். ஸோ உத்யம் போர்ட்டலில் தான் MSMEs ஹாவ் டு ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ் டு கெட் த பெனிஃபிட் ஆஃப் MSMEs ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா தே ஹாவ் டு ரெஜிஸ்டர் அண்டர் உத்யம் போர்ட்டல். செகண்ட், உத்யம் அசஸ் போர்ட்டல் வில் பி இன்ஃபார்மல் மைக்ரோ என்டர்பிரைசஸ்னு சில இது இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபார்மல் பெனிஃபிட்ஸ் லைக் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு தே கேன் யூஸ் திஸ் போர்ட்டல் அண்ட் கெட் த பெனிஃபிட். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம் ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் பண்ணலாம். தென் தேர் இஸ் அ PM விஸ்வகர்மா ஸ்கீம் வேர் 18 ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க வித் இன்சென்டிவ் அண்ட் டூல்ஸுமே பை பண்ணுறதுக்கு தே வில் கிவ் சம் அமௌண்ட். அண்ட் அந்த லெவல் கூட யூ ஹாவ் டு ஒர்க் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சு 1 year நீங்கள் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு லெவல்
ட்ரைனிங்கும் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. சிஜிஎஸ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலமா யூ கேன் கெட் த லோன்ஸ் ஃபார் கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட் லோன்ஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் கிடைக்கும். எம்எஸ்எம்இ சமாதன்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் டிலேடு பேமெண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சிது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெட்ரஸல் போர்ட்டல் பையர்ஸ் அண்ட் சீக்கர்ஸ் கேன் கோ அண்ட் ஒருவேளை ஒரு இன்வாய்ஸ் இருக்குது, அந்த இன்வாய்ஸ் வர்த் வந்து 1 lakh. எனக்கு வந்து இன்றைக்கி 75 lakh வந்து என்னோடய ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கு ஆஸ் அன் எம்எஸ்எம்இ எனக்கு தேவை. ஸோ நான் அந்த இன்வாய்ஸை வந்து இந்த போர்ட்டலில் போட்டு I can ask for 75,000 for this invoice, where in the invoice க்கு காசு கொடுக்க வேண்டிய கம்பெனி இஸ் டிலேயிங் பிகாஸ் தே ஆர் சேயிங் 2 days அப்புறம் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இமீடியட்டாக 75,000 தேவைன்னா நான் இந்த இன்வாய்ஸை வந்து அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு 75,000 வாங்கலாம். 2 days கழிச்சு அந்த கம்பெனி எனக்கு 1 lakh கொடுத்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் டு பே 85,000 or 90,000 பேக் டு த person who gave me 75,000. அது சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து இருக்குது, அது சார்ஜ் பண்ணுவாங்க. தட் ஆல்சோ we have to do. ஸோ யூஸ்வலாக சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ் த ஸ்கீமுக்கான அலோகேஷன் அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்களா. ஸோ அது வந்து இனிமேல் ஸ்பார்ஷ்ன்ற ஒரு சிஸ்டம் மூலியமாக தான் ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கட் ஆஃப் டேட்லேருந்து மேண்டேட்ரியாக ஸ்பார்ஸ் சிஸ்டம்லேருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா November 1, 2025. ஸோ மேண்டேட்ரி ரோல் அவுட் ஆஃப் SNA ஸ்பார்ஸ் ஃபண்ட் ரிலீஸ் சிஸ்டம் ஃபார் ஆல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு November 1 தான் இம்ப்ளிமெண்டேஷன் டேட். October 31st ஆன்போர்ட் டெட் பண்ணியிருக்கணும் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுமே அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபண்ட்ஸ் மஸ்ட் பி routed through single nodal agency SPARS. ஸோ November 1 அதன் மூலயமா தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ டெக்னாலஜி யூஸ்ட் பை தெம். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. இஃப் எனி டூ கமெண்ட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இந்த பின் டு கமெண்ட் ஃபார் bundle purchase. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் தான் வி டிஸ்கவர் தட் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் ரிலேட்டடான குவிசஸ் வந்து Feb monthலேருந்து ஐ திங்க் ஐ ஹாவ் uploaded. ஸோ அப்போலேருந்தே வி ஆன்டிசிபேட்டட் திஸ். ஸோ எங்களை ஃபாலோ பண்ணுறது ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ தட் இப்போ இருக்கிற இந்த 2 நாள் கம்பைன்டு நியூஸஸ் எல்லாமே வந்து எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும்தான் இட் வில் பி ஹியர். ஸோ அதுக்கப்புறம் வி ஷால் சி. இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸில் தான் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எதுக்கு சம்டைம்ஸ் வந்து யூ மைட் ஃபீல் அந்த டேட்டு தீமு அப்புறம் என்ன டே இது மட்டும் படித்தா போதும்ல, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்சர்வ் பண்ணாங்க இது தானே மேக்ஸிமம் கேட்குறாங்கன்னு தோணும். பட் அது சில பேருக்கு வந்து எல்லா நியூஸையும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தேட் இஸ் த டிஃப்ரென்ஸ் வை ஐ எம் டூயிங் போத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் க்ரன்ச்னால இட் இஸ் கோயிங் லைக் திஸ். ஸோ சூன் ஐ வில் பி ஹேவிங் ஒரு சிங்கிள் டே ஃபுல்லாத்தையும். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி கமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்பிஐ சர்க்குலர் டூ கமெண்ட். நம்ம வந்து இப்போலாம் ஆர்பிஐ சர்க்குலர் தான் நாம் வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் கிளாஸ் நடத்த ஆரம்பித்ததுலேருந்தே அதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது ஆக்சுவலாக. பட் யா ஆர்பிஐ சர்க்குலர்ஸ்க்குன்னு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தது வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே வி ஆர் கிவிங். அண்ட் அதே மாதிரியே இப்போது ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்துருச்சா. நவ் ஸ்லோலி வி ஆர் இன்ட்ரடியூசிங் செபி சர்க்குலர்ஸ் டூ. ஸோ இன்றைக்கெலாம் வந்து அந்த சர்க்குலர் ஒன் ஆஃப் த சர்க்குலர் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செபி சர்க்குலர்ஸையும் இம்ப்ளூட் பண்ணுறோம். தேர் ஆர் ஐஆர்டிஏவோட சர்க்குலர்ஸ் இருக்குது, பிஎஃப்ஆர்டிஏவோட சர்க்குலர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்க்குலரை நியூஸ் ஆர்டிகல் அது சர்க்குலர் மாதிரியே தெரியாத மாதிரி வி ஆர் இன்க்ளூடிங் இன் த நியூஸ் எவ்ரிடே. So explanation layum we are giving you. Hope you find it useful. I don't know about what other Tamil YouTube channel current affairs related பண்றாங்கன்னு, but we are giving our best. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோன்னா ஓகே லெட் தெம் ஃபீல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் ரைட்டுன்னு அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறோம். பட் இப்போ இருக்க காலகட்டம் எப்படி இருக்குன்னா வாட் எவர் ஐ டூ முன்ன மாதிரி என்ன இடது கைக்கு கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாதா அந்த மாதிரி ஒரு காலகட்டம். பட் இப்போ அப்படி இல்லை. எல்லாமே வந்து வி ஹாவ் டு ப்ரமோட், வி ஹாவ் டு சே சி வி ஆர் டூயிங் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னால் தான் ப்ரமோஷன் பண்ணால் தான் தெரியுது. ஸோ அதனால தான் வி ஆர் forced to tell you that இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் go back and see those quizzes which is available in YouTube channel itself. So that's it for today. If you have any comment, do comment. Thank you.